everyone, welcome back to Smart Chef's Kitchen. Today I am going to show you how to make the typical Sri Lankan Jaffna island style fish kulambu. அதாவது விளமீன் அரைச்ச குழம்பு கறி மற்றது வெள்ளை கத்தரிக்காயில் பால் கறி எங்கட கார்டனில் பிடுங்கி நான் சமைக்கிறேன். பலவன் இலக்கறி சுண்டல், இது பல வகையான கீரை சேர்த்த ஒரு வரை, மீன் சொதி தேங்காய் பால் சேர்த்து, இதோட முரல் மீன் பொரியல், சிவப்பரிசி சோறும் சமைக்கிறேன். இதை நீங்கள் வாங்க பார்க்கலாம். Get started. எனது சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் ஒவ்வொரு கறியும் ஒன் ஆஃப்டர் ஒன் இதில் நான் அப்லோட் பண்ணி கொண்டு இருப்பேன். நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டோன்ட் forget to subscribe my channel and please press the bell button. Get started. இது முரல் மீன் பொரியல் அவருக்கு சமைச்சு வச்சிருக்கு. இதோட அரைச்ச மீன் குழம்பும் எங்களோட வீட்டு கத்திரிக்காய், நீங்கள் ஊரில் ஸ்ரீலங்கா இந்தியாவில் கூட காண மாட்டீங்க. வீட்டு கத்திரிக்காய், வீட்டு மிளகாய், வீட்டு வெங்காயம், வீட்டு கருவேப்பிலையில் சமைச்சிருக்கிறேன். அந்த மாதிரி பலவெல்லக்கறி சுண்டலும் வச்சு அதை இன்றைக்கு அவரை எப்படி எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க, எப்படி இதை என்ஜாய் பண்ணுறீங்க? ஷியர்ஸ் ஷியர்ஸ் காய்ஸ், ஷியர்ஸ். எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க மகேந்திரன்? So good. I'm really blessed. Thank you to T and Pam. Wonderful. You are always there. Thank you. I love cooking. தேங்காய் போடுறேன். தேங்காய் சொட்டு தான் பாவிக்கிறேன். கோகனட், இதோட ஆனியன் போடுறேன். நான் வெள்ளை ஆனியன் தான் இது இப்போ இருந்தது, அதை போடுறேன். சிவப்பனியன் இருந்தால் சிவப்பனியனும் போடுவோம். நான் பார்க்க இருந்தது, அதையும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இது பெருசாக போடலாம், சின்ன சின்ன வெட்ட வேணுமென்று இல்லை. வீட்டில் அம்மாவை சீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து அரைப்பினோம். ஆனால் நான் இதை சீரகம் மிளகு பவுடராக செய்து வச்சுருக்கேன். அந்த மிளகு சீரக பவுடரை இதில் போடுறேன். காய் நான் இதில் கிராக் சில்லி தான் போடுறேன். ஆல்ரெடி கிராக் பண்ணி வச்சுருக்கேன் சில்லியை, அதைத்தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதில் இப்போ முழு மல்லியாக தான் நான் சேர்க்குறேன். இந்த தண்ணியையும் விட்டு நான் இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைக்க வேணுங்க. இதில் இப்போ போதிய அளவு கார்லிக் போட வேணும். எக்ஸ்ட்ரா கார்லிக்கோட இன்னும் கொஞ்சம் மிளகும் கொஞ்சம் சீரகம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்குறேன். என்னோட சீரக பவுடர் முடிஞ்சுது, ஆனபடியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீரகமும் மிளகும் எக்ஸ்ட்ரா போடுறேன். நான் மண் சட்டிலாம் சமைக்க போகிறேன். அது வெளியாலாம் சமைக்க போகிறேன். ஏன்னா மீன் கறி வீட்டுக்குள்ளே மணக்கும். அதனால் இல்லை வெதரண்டேக்குள்ளே வெளியால் சமைக்கிறதுல ஹாப்பியாக சமைக்கலாம். அதான் இப்போ கோகனட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கோகனட் ஆயில் மெல்ட் பண்ணி கொதித்து வந்தோடனே இதுக்குள்ளே கடுகும் சின்ன சீரகமும் போட்டு அதுவாக வெடிக்க விட வேணும். இந்த கடுகு பப் பண்ணி வரணும். ஸோ இட் ஸ்டார்டட் டு பப். இப்போ நான் இந்த கோகனட்டை இந்த கோகனட் ஷெல்லுக்குள்ளே ரெட் ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கணும். அதை இப்போ போட்டு ஒரு தாளிதம் செய்கிறேன். வீட்டில் இப்போ கனடாவில் நாங்கள் மிளகாய் பிடுங்கி கொண்டு நான் இப்போ கறி சமைக்கிறேன். இங்கே இந்த மிளகாயை பிடுங்கிட்டு சமைக்க போகிறேன். இப்படி உங்களுக்கு ஊரில் கூட சமைக்க சான்ஸ் கிடைக்காது. நாங்கள் நான் பிடுங்கின மிளகாயை இப்போ 2 மிளகாய் கட் பண்ணி கொண்டு இதில் ஆட் பண்ணுறேன். இதோட வீட்டு தோட்டத்து கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையும் கொண்டு போய் அது அந்த கறிக்கு போட போகிறேன்.
கருவேப்பிலையே நான் கட் பண்ண இல்லை, ஆனால் அதை கசக்கிட்டு போடுறேன். வந்து நான் அந்த கூடு அரைச்சி வச்சுருந்தேன், அந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணுறேன். புளி ஊற வச்சுருந்தேன், நான் அந்த புளியை இப்போ வடிவாக கரைச்சி அதிலேருந்து ஜூஸ் எடுக்கிறேன். இந்த புளி ஜூஸை நான் பிளெண்டர்லேயே ஃபிஷ் வந்தோடனே ஃபிஷ்ஷை கட் பண்ணி நல்லா உப்பும் மஞ்சளும் போட்டு பிரட்டி ஒரு ½ அன் ஹவர் கிட்ட வச்சுட்டேன். அப்போ நல்லா அது மேரினேட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை இந்த கறிக்குள்ளே ஆட் பண்ண போகிறேன். இது எங்களோட ஒரிஜினல் ஜாஃப்னா ஸ்டைல், அது ஐலண்ட் ஸ்டைல் அரைச்ச மீன் குழம்பு.